எம்ஜிஆர் கூப்பிட்டு சில்க் ஸ்மிதா வரலையா அப்படின்லாம் பேப்பர் நியூஸு ஃபுல்லாக கேள்வி. கிட்டத்தட்ட சின்ன வயசு பசங்கள்லாம் கூட நடிகர்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கணும், சில்க் ஸ்மிதாவுக்கு ரொம்ப ஃபேன்ஸாக இருந்தாங்க. பல கடைகளில் சில்க் ஸ்மிதாவோட ஃபோட்டோ இருக்குது. நிறைய டாஸ்மாக் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் ஸ்மிதாவோட ஃபோட்டோஸ் வரிசையாக இருக்கும். அந்த இறுதி காலங்கிறது சில்க் ஸ்மிதா அந்த எழுதின ஒரு கடிதம் கூட ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அந்த இறுதி காலம் ரொம்ப கொடுமையாக இருந்தது. ரொம்ப கொடுமை சார். அது அவங்க ரொம்ப நம்பினாங்க. உடன் இருந்த ஒருத்தரை ரொம்ப நம்பினாங்க, ரொம்ப லவ் பண்ணாங்க, சம்பாரித்த காசுலாம் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. ஸோ நம்பிக்கை வச்சாங்க. ரொம்ப நம்பிக்கை உடையுது அவங்களுக்கு. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க சார். சின்ன வயசுலேயே 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்க பிறப்பு ஆந்திரா. ஆனால் அவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரூர் தான். அவங்களுக்கு இப்போ பேரண்ட்ஸே பார்த்து டக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லா லைஃப் செட்டில் ஆகுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த புருஷனும் சரியில்லை. சென்னைக்கு அவங்களுடைய ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா இந்த டச்சப் கேலாக தான் இருந்தாங்க. நிறைய ஆர்டிஸ்டுகளுக்கு இந்த பேக்கை தொட்டு அவங்க கண்ணாடி கேட்பாங்க, டச்சப் பண்ணுவாங்க. இப்படி டச்சப் கேலாக இருந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை வினு சக்கரவர்த்தியுடைய பார்வைப்படு ஜெயமாலியை போடலான்னுங்கும் போது வினு சக்கரவர்த்தி அவங்களாம் தெரிஞ்ச முகம், இந்த கேரக்டர் தெரியாத முகம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லான்னு சொல்லி சில்க் ஸ்மிதா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அந்த கேரக்டர் பேர் சில்க்னு வச்சாங்க. சாராய பேர் வருவாங்க. பட்டம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சில்க் ஸ்மிதாவுடைய ரேஞ்சே வேறு மாதிரி கலர் மாட்டோம். இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் ஏழை மக்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்க பணம் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணி ஒத்தடிமைகளாக இருந்த நிறைய பேரை ரெக்கவர் பண்ணி கூட்டு வீட்டில் கொண்டு ஒப்படைச்சு பண்ணி பண்ணையாருக்கு என்ன கடன் பட்டிருக்காங்க அந்த பண்ணையாருக்கு இவங்க பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு 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 நல்ல மனசுள்ள ஒரு கேரக்டர். அதை சில கேரக்டர் கவர்ச்சி நடிகை தானே, அவங்க உடம்பை காட்டி நடிக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த லேடி சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்கல்ல, பணம் அலையிறாங்கல்ல, அவங்க பணத்தை சம்பாரித்து ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. சில்க் ஸ்மிதா சாகும்போது கடைசியில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தாங்க. பாடி கூட அவங்க யாருமே வரலை. அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், ஃபேன்ஸ் மத்தியில் உட்காந்து ஒரு ஷர்ட்டில் சும்மா ஒரு ஆப்பிளை கடிச்சு வச்சுட்டாங்க. அதை ஏலத்துக்கு எடுத்துருப்பேன். அதை எடுத்து ஏலம் விட்டோம்னா 150 ரூபாய்க்கு இந்த ஆப்பிள் போச்சு. அன்றைக்கி ஒரு ஆப்பிள் 5 ரூபா தான் இருக்கும், 150 ரூபாய்க்கு போச்சு. சில்க் ஸ்மிதா கடிச்ச ஆப்பிள் அப்படின்ட்டு. மக்களே அன்பு வணக்கம். நீங்கள் நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சில்க் ஸ்மிதா காலத்தால் அழியாத ஒரு பெயர். 80-90களில் கொடி கட்டி பறந்தவங்க. அவங்க இறந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆனாலுமே இன்றளவுக்கும் சில்க் ஸ்மிதானா தெரியாதாலே கிடையாது. இன்றைக்கி வரக்கூடிய ஒரு புது படங்களில் கூட சில்க் ஸ்மிதாவுடைய அந்த பாடல்கள்லாம் ரீமேக் செய்யப்படுது. சில்க் ஸ்மிதாவுடைய கால் சீட்டுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காத்துக்கிட்டு இருந்தார், கமலஹாசன் காத்துக்கிட்டு இருந்தார், மோகன்லால் காத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பல விஷயங்கள். பல ப்ரொடியூசர் சில்கோட ஒரு பாட்டு எங்கள் படத்தில் வேணுங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில்க் பாட்டு இருந்தால் படம் ஹிட்டு அப்படிங்கிற அந்த சில்க் கொடி கட்ட கடந்த காலம் இருக்குல்ல, இப்போ அந்த காலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். சில்க் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேறு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் கேட்குறேன். எப்படி சில்க் ஸ்மிதாவை எப்படி இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? மறக்க முடியாத முகமில்ல சார். அது கவர்ச்சியின் உச்சம். கிட்டத்தட்ட சின்ன வயசு பசங்கள்லாம் கூட நடிகர்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கணும், சில்க் ஸ்மிதாவுக்கு ரொம்ப ஃபேன்ஸாக இருந்தாங்க. பல கடைகளில் சில்க் ஸ்மிதாவோட ஃபோட்டோ இருக்குது. நிறைய டாஸ்மாக் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் ஸ்மிதாவோட ஃபோட்டோஸ் வரிசையாக இருக்கும். பட்டு கவர்ச்சி உலகின் உச்சத்தில் இருந்த ஒரு பீரியடு சார். அவங்க ரஜினி சாருடைய டேட்ஸ் இருந்தால் கூட சில்க் ஸ்மிதா டேட் இருக்காது. இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மலையாள படம் லயனம்னு ஒன்று அவங்க பண்ணி பயங்கர ஹிட்டாக நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணாங்க. மலையாளத்தில் கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மலையாளத்தில் மோகன்லாலோட ஒரு காம்போவில் ஒரு சாங் ஒன்று பண்ணணும்னு சொல்லி கொச்சினில் செட்டெலாம் போட்டு பண்ண போகும்போது இவங்களால் போக முடியல, டேட்ஸ் இல்லை. இப்போ மோகன்லால் இங்கே வர வச்சாங்க. சூப்பர் ஸ்டார் மோகன்லால் சில்க் ஸ்மிதா டேட்டில் வர முடியலன்னு சொல்லி சென்னைக்கு அவங்க ஒரு பாட்டை பாடிட்டு போனாங்க அவங்க. ஸோ மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சார். அவங்கள மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ளவங்க உதவி செய்கிற ஒரு கேரக்டரை பார்க்கவே முடியாது. இன்றைக்கி ஹீரோயின்லாம் கோடிகளில் வாங்குறாங்க, அவங்க சும்மா லட்சத்தில் தான் வாங்கினாங்க. இந்த லட்சங்களே ஒரு 100 ரூபா சம்பாரிச்சாங்கன்னா 25 ரூபா மட்டும் பாக்கெட்டில் வச்சுட்டு 75 ரூபாயை மக்களுக்கு செலவு பண்ணாங்க. ஆந்திராவில் கொத்தடிமையில் இருந்த நிறைய ஏழை மக்களை, இந்த பண்ணையார்னு ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க. இந்த பண்ணையார் வேலை செய்யல கொத்தடிமையில் வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம பணம் சாப்பாடை மட்டும் போடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க ரெக்கவரி பண்ணி கூட்டுறோன்னு சொல்லி இவங்க சம்பாரித்த காசில் கிட்டத்தட்ட ஒரு 90% அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வெளியில் கொண்டு வந்தாங்க. உதவி செய்கிறதுல சில்க் ஸ்மிதா விட்ட ஆளே இல்லை சார். இப்போ சில்க் ஸ்மிதா அப்படின்னா ஒரு கவர்ச்சி நடிகை, ஒரு பாடலுக்கு ஆடுறவங்க அப்படிலாம் சொன்னாலும் சுற்றி இருக்கவங்க பலரும் சில்கை ஒரு சிலாகித்து பேசினாங்க. சில்கோட மனசை பற்றி தெரியுமா அப்படிங்கிற அந்த பல பேட்டிகள் பார்க்க முடிஞ்சு. இப்போ பண்ணையார்களுக்கு எதிராக போராடியவர்களுக்கு அந்த கொடுத்த குணம் இருக்குல்ல, இது சில்க் யாரும் சொல்லலையே அதை பற்றி பெருசாக. அதான் அவங்க செய்கிற உதவி ஆட்டி சொல்லிக்கல அவங்க, இதுதான் விஷயம். பட் ஆந்திராவில் போய் சில்க் ஸ்மிதா பற்றி அவங்க பிறந்தவங்க கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க.
அந்த உதவி இன்றைக்கி ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வாங்குறாங்க, யாரும் 10 பைசா செலவு பண்ணுறதில்ல. சரிங்களா? இவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் ஏழை மக்கள் வந்து அடிமையாக இருக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்க வந்து பணம் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணி கொத்தடிமைகளாக இருந்த நிறைய பேரை ரெக்கவர் பண்ணி கூட்டு வந்து வீட்டில் கொண்டு ஒப்படைச்சு பண்ணி பண்ணையாருக்கு என்ன கடன் பட்டிருக்காங்க அந்த பண்ணையாருக்கு இவங்க பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு 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 நல்ல மனசுள்ள ஒரு கேரக்டர் சார் அது. அதை வந்து சில கேரக்டர் கவர்ச்சி நடிகை தானே, அவங்க உடம்பை காட்டி நடிக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது. ஸோ கவர்ச்சி உலகத்தின் உச்சம்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து 5 லாங்குவேஜில் கொடிக்கட்டி பிறந்தாங்க. தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி கொடிக்கட்டி பிறந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை 36 வருஷம் தான். 36 வருஷத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த இறுதி காலங்கிறது சில்க் ஸ்மித் அந்த எழுதின ஒரு கடிதம் கூட ரொம்ப வைரல் ஆகிட்டு. அந்த இறுதி காலம் ரொம்ப கொடுமையாக இருந்தது. ரொம்ப கொடுமை சார். அது அவங்க வந்து ரொம்ப நம்பினாங்க. உடன் இருந்த ஒருத்தரை வந்து ரொம்ப நம்பினாங்க, ரொம்ப லவ் பண்ணாங்க, சம்பாரித்த காசெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாங்க, அவங்களும் வாங்கினாங்க. லவ் பண்ணுறது மாதிரி தான் அவங்களுடைய மோட்டிவேஷன் இருந்தது. ஸோ நம்பிக்கை வச்சாங்க. ரொம்ப அந்த நம்பிக்கை உடையுது அவங்களுக்கு. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க சார். சின்ன வயசுலேயே ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்க பிறப்பு வந்து ஆந்திரா, ஆனால் அவங்களோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கரூர் தான் அவங்களுக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தமிழை சேர்ந்தவங்க தான் அவங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வரும்போது வந்து அப்போவே வந்து ஒரு மாதிரி நல்ல அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ பல பேருடைய பார்வைகள் வேறு மாதிரி படுது அவங்க மேலே. அவங்க பேரண்ட்ஸே பார்த்து டக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லா லைஃப் செட்டில் ஆகுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த புருஷனும் சரியில்லை. ஸோ ஒரே டார்ச்சர், டென்ஷனு, பணம்னு வாழ்க்கை நிம்மதியில் தான் எல்லாமே விட்டுட்டு ஆந்திராவிலேருந்து போய்ட்டு சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்து அவங்களுடைய ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இந்த டச்சப் கேலாக தான் இருந்தாங்க. நிறைய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து இந்த பேக்கை தொட்டு அவங்க வந்து கண்ணாடி கேட்பாங்க, டச்சப் பண்ணுவாங்க. இப்படி டச்சப் கேலாக இருந்த பொண்ணு தான் அது. அந்த பொண்ணை வந்து வினு சக்கரவர்த்தியுடைய பார்வைப்படுது. ஸோ வண்டி சக்கரம்னு சொல்லி அவருடைய ஸ்கிரிப்டில் வந்து இந்த கேரக்டர் போடுறாங்க. அப்போ அந்த கேரக்டர் ஜெயமாலினியை போடலான்னு தான் டைரக்டர் சொல்கிறாங்க. ஜெயமாலினியை போடலான்னுங்கும் போது வினு சக்கரவர்த்தி அவங்களாம் தெரிஞ்ச முகம், இந்த கேரக்டர் தெரியாத முகம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லான்னு சொல்லி சில்க் ஸ்மித்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த கேரக்டர் பேர் சில்க்னு வச்சாங்க. சாராய பேர் வருவாங்க. பட்டம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சில்க் ஸ்மித் அவருடைய ரேஞ்சே வேறு மாதிரி கலர் மாறிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். இப்போ ரஜினி கூட 3 முகம் படம் பண்ணுறாங்க, பெரிய பிரேக். கமலஹாசனோட சகலகல்ல வல்லவன் டேட்டேயில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. இன்றைக்கும் சகலகலனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு சில்க் ஸ்மித் ஒரு காரணம். இந்த நேத்து ராத்திரி அம்மா சாங்கெல்லாம் யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு சாங். ஸோ கேரக்டர் ரோலில் போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரிஸ் ரஜினிக்கு ஜோடியாகவே பண்ணியிருப்பாங்க. அடுத்த வாரிசில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரில் ஸ்ரீதேவி ஒரு ஜோடினா இவர் கேரக்டர் ஜோடியாக வருவாங்க. ஸோ ஒரு சாங் இருக்குது, டொயிட் சாங் ஒன்று இருக்குது, பியூட்டிஃபுல் சாங். ஸோ இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சி நடிகை போய் அந்த ஹீரோனுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து இந்த கேரக்டர் உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்போ சில்க் ஸ்மிதா பாட்டு இருந்தால் தான் படத்தை வாங்குவோன்னு ப்ரொடியூசர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சில்கோட அந்த ஒரு பாட்டு எங்கள் படத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் சில்க் பாட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. அதான் சொல்கிறீங்களா, ஒரு பாட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ண கேரக்டரை சரி அந்த ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு போகணுமா, இன்னும் ஒரு 20 சீன் டெவலப் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி கேரக்டராக மாற்றினாங்க. பாட்டு கொடுத்தாங்க, கேரக்டராக கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த பார்வை, அந்த பேசுகிற ஸ்டைலு, இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி போதை, அதாவது தண்ணி அடிக்க உட்காந்தானே அவன் தண்ணி அடித்த மாதிரி எஃபெக்ட் வந்துடும். அந்தளவுக்கு ஒரு போதையான ஒரு ஸ்பீச், பார்வைகள். அந்த கேரக்டர் அப்படியே டெவலப் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ரேஞ்சு போகிறாங்க. தானே அந்த சில்க்கு கொடுத்த பேருமே இப்போ பாலு மகேந்திரா ஒரு பேர் சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டரே ஊ இஸ் த சில்க் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாலு மகேந்திராவோட அந்த சம்பவம் சொல்லுங்களேன் சார். பாலு மகேந்திரா சார் அவங்கள வந்து வெளியில் கொண்டுனே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, அந்த அழகு. ஸோ திராவிட பேரழகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வேறு கொடுக்குறாரு அவர். ஸோ 3ஆம் பிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கு இன்றைக்கும் 3ஆம் பிறையில் வந்து அந்த சாங் எவர்கிரீன் சாங். ஸோ பல கேரக்டர்ஸ் வந்து பாலுமேந்தர் ஒரு பக்கம் உருவாக்குறார். அப்புறம் அசோக்குமார் கேமராலெல்லாம் ஒரு படம் அன்று பெய்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. சில்க்ஸ் ரவி தான் வந்து சில்க் ஸ்மித் அவருடைய அந்த கவர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணது அவர். இந்த மர்லின் மன்றோன்னு நீங்கள் ஹாலிவுட்டில் ஒரு ஸ்டார் இருக்காங்க, அவங்களுடைய லைஃப்பும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே கேள்விக்குறி தான் சில்க் ஸ்மித்தாவுக்கும். அவங்க ஒரு ஸ்டில் எடுத்திருப்பாங்க, கீழே ஃபேன் போட்டு ஃப்ராக் பறக்கும். அந்த ஸ்டைலில் சில்க் ஸ்மித் அவங்க எடுத்தாங்க. பயங்கர ரொம்ப ஹைப்பாச்சு அந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ கேரக்டர் வந்து அவங்கள ஒரு ரேஞ்ச் அப்படியே போகுது, நல்லா பீக் வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் சில்க் ஸ்மித்தாவுக்காக ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க. ரஜினி, கமல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபு. ஸோ எவர்கிரீன் இது ஃபுல்லாக பண்ணுறாங்க. இதில் வந்து இன்னும் சில்க் ஸ்மித்தா யாருங்கிறத பாரதி ராஜா கொண்டு வர்றாரு அலையிலோ வேலை படத்தில். ஸோ ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. அது ரொம்ப பேசப்பட்டாங்க, இப்படி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லி.
ஸோ பலதரப்பட்ட கேரக்டரில் பண்ணி அவங்கள வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க தான் அவங்க அந்த மேட்டரில். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அவங்களோட மரணம் இன்ன வரைக்குமே தற்கொலையாக கொலையானே தெரியாத அளவுக்கு அது ஒரு விஷயம் மூடப்பட்டதாகவே இருக்காது. இருந்தாலும் சில்க் வந்து வாழ்ந்த காலத்தில் உண்மையிலே அந்த கடிதம் கூட வந்து அவங்க இந்த இந்த சமுதாயத்தில் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன், எனக்கு வந்து ஒரு எதுவுமே இல்லை, என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கிற ஒரு எண்ணத்துலேருந்து இந்த ஒரு தாக்கம்லாம் இருந்தது அந்த எழுத்துக்களில். அது இறந்த போது கூட சில்க் உடலை தொட்டு பார்க்க ஏங்கியவர்கள் அப்படின்னு ஒரு இறந்தோடனே சில்கா இது அப்படின்னு தொட்டு பார்த்தாங்க அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் உண்மையிலே இப்போ சில்க் வந்து நம்பி அனைவரையும் இழந்து இறுதியில் மரணம் தான் என்னை அழைத்து கொண்டது அப்படின்னு மரணம் கூட என்ன விரும்பிச்சு போல இருக்கிற மாதிரி இந்த கடித வார்த்தைகள் அப்படிதான் இருந்தாங்க ஒரு கொடூர வாழ்க்கையில். ஆமாம் சார், அவங்க நான் தான் சொல்லேன், நம்பினவங்க எல்லாமே ஏமாத்துறாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாமே ஏமாற்றும் போது வாழ்க்கை விரக்தி அடையுது. ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்காங்க. உங்களோட கடிதம்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கிரு நீங்கள் படிச்சிங்கன்னா. யாரை நம்பணுமோ எல்லாம் ஏமாத்துறாங்க. சுற்றுவட்டத்தில் யாருமே எனக்கு சரியில்லை, என்னுடைய வாழ்க்கை கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கேன், மரணம் தான் எனக்கு நிம்மதியை தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபுல்லாக லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் ஏமாற்றவங்க தான் அவங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு அவங்க போகிறாங்க. இறுதியான முடிவை மரணத்தை அவங்க எடுக்கிறாங்க மாற்றது. ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி சில்க் சுமிதான்ற அந்த ஒரு கவர்ச்சி இவங்க தானே அது, ஏன்னா நேரில் பார்க்க முடியாது, பேச முடியலைங்கிறவங்களாம் பக்கத்தில் இருக்கும்போது அந்த இறந்த உடலை கூட அதை தொட்டு பார்க்குறாங்கன்னா இந்த பரிதாபத்தோடு தான், அதுவும் வேறு மாதிரி ஒரு லெவலில் கிடையாது. சில்க் ஸ்மிதா வந்து ஒரு திமிரு பிடித்த பெண், ஒரு கெத்து இருக்கும் அவங்ககிட்ட. சில்க் ஸ்மிதா பார்க்குற பார்வை மட்டும் ஸ்டைலிஷ் கிடையாது, அவங்ககிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படிங்கிறாங்களே, உண்மையிலேயே திமிரு பிடித்த பெண்ணா சில்க்? அப்படி பேசப்பட்ட ஒரு விஷயம் சார். அவங்க ஆக்சுவலாக இவங்க ரொம்ப பீக்கில் இருக்காங்க, டைம் கிடையாது. நீங்கள் அதான் சொன்னீங்களா, மோகன்லாலே சென்னைக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு பீக்கில் இருக்காங்க போது இந்தியா பூரா சுற்றுறாங்க 5 லாங்குவேஜுக்கு. எங்கே இருக்காங்க என்ன பண்ணே தெரியல, ஃப்ளைட்டு இது அவ்வளோ பிஸியாக இருக்கிற பீரியடு. இப்போ சில்க் ஸ்மிதா ரொம்ப பீக்கில் இருக்கும்போது சார் மலையாள படத்தில் பெரிய ரவுண்டில் வர்றாங்க சரிங்களா. மலையாள படத்துக்கு போய் இவங்க வந்து அங்கே போய் டான்ஸ் மூமெண்ட் சொல்லித்தரணும். அப்போது டைரக்டரு மோகன்லால் எல்லாமே வெயிட்டிங்கு. ஸோ சில்க் ஸ்மிதா வந்தால் தான் பண்ண முடியும். மோகன்லாலுடைய தனி ஷார்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, க்ளோஸ்அப்ஸ்லாம். ஆனால் காம்போ வரணுங்களா, அந்த காம்பினேஷன் பண்ணும்போது சில்க் ஸ்மிதாவில் வரவே முடியல. சில்க் ஸ்மிதா ஃபோனை போட்டு சாரி இங்கே என்னால் வர முடியல, எனக்கு இது அதான் டேட்ஸே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறது, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோமா அப்படின்றாங்க. ஐயோ மோகன்லால் டேட் இருக்குது, மோகன்லால் வெயிட்டிங்கு, அவர் சூப்பர் ஸ்டார் மலையாளத்தில், கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பேசுகிறாங்க. மலையாளத்துலேருந்து இங்கே சில்க் கூட்டு வர்றதுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்லாம் வந்துட்டாங்க இங்கே கையோடு கூட்டு போகிறதுக்கு. ஸோ அப்படி ஒரு பீரியடில் இருந்த பீரியட் அது. ஸோ மோகன்லாலுக்கே வந்து சில்க் ஸ்மிதா ஃபோன் அடிக்கிறாங்க, சேட்டா இது மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் வர முடியல, என்ன பண்ணுறது, ஷூட்டிங் தள்ளி வைப்பான்றாங்க. மோகன்லால் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டேம்மா நீ வந்து தாங்கன்னு அப்படின்றாங்க. சாரி சேட்டா வர முடியலங்கும் போது மோகன்லால் என்ன பண்ணுற டைரக்டர் கூப்பிட்டு சில்க் ஸ்மிதானா வரல, நம்ம சென்னை போவோம், எதுக்கு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அது மோகன்லாலுடைய மனசை கேட்டது பாருங்கள். அங்கேருந்து கொச்சியிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வர்றாங்க மோகன்லால் டைரக்டர் யூனிட் எல்லாம் இங்கே வந்து இறங்குது. ஸோ ஒருத்தர் போகிறத விட்டுட்டு அங்கேருந்து அத்தனை பேர் ஒரு 50 பேர் வராங்கன்னா என்ன செலவு இருக்கும் பாருங்க. பட் மோகன்லால் இங்கே வந்து சில்க் ஸ்மிதா கூட அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் அவர் போனார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிஸியாக இருந்ததுக்கான ஒரு ரீசனை சொல்கிறேன் நான். இதை வந்து திமிர் பிடிச்சதா இப்படி பேர் வந்துருச்சு, அதுதான் சொல்கிறீங்களா. அதாவது வேண்டப்படம் நிறைய பேசுவாங்க இல்லையா. இப்போ சில்க் ஸ்மிதா மோகன்லாலுக்கு ஃபோன் அடித்து பேசணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா, உங்களுக்கு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வெளியில் சில்க் ஸ்மிதா போகலை அப்படிங்கிற விஷயத்தில். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது சிஎம்மாக இருக்கும்போது, சில்க் ஸ்மிதா வெளியூர் இருக்காங்க, வரவே முடியல. ஏன்னா அந்த 6 to 9 தான் டைமிங் கொடுக்குறாரு, அதுக்குள்ளே வர முடியல. அங்கேயும் பேசப்படுது, எம்ஜிஆர் கூப்பிட்டு சில்க் ஸ்மிதா வரலையா அப்படின்லாம் பேப்பர் நியூஸு ஃபுல்லாக கேள்வி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வருது. ஸோ சிவாஜி கூட இதே மாதிரி சந்தர்ப்பம் ஒன்று முடியல. ஸோ அவங்களுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்து சரியில்லாதனால கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. அதை திமிரு பிடிச்ச பண்ணுறேன். அப்படி பார்த்தா அவனுடைய மனசு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, பணத்தை எவ்வளோ செலவு பண்ணி இந்த ஆந்திராவில் கொத்தடிமையிலேருந்து கூப்பிட்டு வராங்கன்னு திமிரு பிடிச்ச போகிறான்னு அந்த மனசு வருமா உங்களுக்கு? அது வராது. ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த லேடி சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்கல்ல, பணம் அலையிறாங்கல்ல, அவங்க பணத்தை சம்பாரித்து ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. சில்க் ஸ்மிதா சாகும்போது கடைசியில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தாங்க. அவங்க பாடி கூட அவங்க யாருமே வரலை. அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுடைய அந்த இறுதிக்கட்டம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. பட் இன்னமும் அவங்க வாழ்ந்துட்டு கிட்டத்தட்ட 28 வருஷம் அது அவங்க மறைஞ்சு 36 வருஷம் தான் உயிரோடு வாழ்ந்தாங்க. 60 பிறந்தாங்க, 96 இறந்தாங்க. இன்றைக்கி 2024. ஸோ 28 வருஷமாக இன்னும் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சில்க் ஸ்மிதா பற்றி. மனசு வந்து கோல்டு சார். அவங்க மட்டும் பேர் தான் கவர்ச்சி நடிகை, ஆனால் மனசு வந்து அது ஹீரோயினுக்கு ஈக்குவலாக ரொம்ப டஃப்பு கொடுத்தவங்க அவங்க மேட்டர். இதே மாதிரி பிரபு சம்பவம் ஒன்று கூட இருக்குது, அதை சொல்லிடலான்னு பாருங்களேன்.
சூரக்கோட்டை சிங்கிக்குட்டியில் வந்து ஒரு டான்ஸ் மூமெண்ட் ஒன்று எடுக்கிறாங்க. புலியூசராஜா டான்ஸ் மாஸ்டர் ஒரு சாங் ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு லெக்கு தொடையிலையும் ஒரு லெக்கு ஷோல்டர்லேயும் வச்சுட்டு ஒரு மூமெண்ட், டஃப்பான மூமெண்ட். அது சில்க் ஸ்மித் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போகுது. அப்போ அந்த ஷாட் வைக்கும் போது சில்க் ஸ்மிதா இந்த தவறுதெல்லாம் காலு படாத இடத்துல பட்டுருது. பிரபு ஐயோ அம்மானு கத்தி ஓடி வந்தால் உடனே ஷார்ட்டை கட் பண்ணி புலியூசராஜா என்ன பிரபுன்றா, ஐயோ அக்கா சில்க் ஸ்மிதா மிதிச்சிருச்சுக்கா அப்படின்னு புலம்புறாரு. சில்கே எங்கேம்மா பண்ண நீ, ஐயோ அக்கா நான் என்ன பண்ண முடியும், ஷார்ட்டை வச்சிங்க தெரியாமல் பட்டு. அதாவது இது ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை பண்ணி அப்போ இது மாதிரி போனது ஷார்ட்டை கொஞ்சம் மாற்றி எடுத்தேன். இது வந்து நம்ம சொல்ல கூட புலியூர் சரோஜாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், சில்க் ஸ்மிதா அவங்க டிஸ்கோ சாந்தி புலியூர் சரோஜா அவங்க கேங்கே ஒரு மாதிரியான ஒரு வைபான கேங், ரொம்ப காமெடி கலந்து என்டர்டைமான ஒரு கேங் அவங்க. ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் சில்க் ஸ்மித்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் சார். பட் அவங்க வந்து மறைந்தாலும் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மக்கள் மனசில், ரசிகர்கள் மனசுலங்கிறது தான் உண்மையான விஷயம் சார். எனிவேஸ், சில்க் ஸ்மிதா வந்து ஒரு கவர்ச்சி நடிகையாக மட்டும் பார்த்தவர்களுக்கு அவருடைய கவர்ந்த உள்ளம், அவருடைய மனது பலருக்கும் தெரியாமல் இருக்கும். சில சம்பவங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நமக்கும் தெரிய வருது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. சில்க்கு கடிச்ச ஆப்பிள்லாம் ஏலம் போடலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மறக்க முடியாது சார். சில்க்ஸ் வந்து அந்த ஃபேன்ஸ் மத்தியில் உட்காந்து ஒரு ஷர்ட்டில் சும்மா ஒரு ஆப்பிளை கடிச்சு வச்சுட்டாங்க. அதை ஏலத்துக்கு எடுத்துருப்பேன். அதை வந்து எடுத்து ஏலம் விட்டோம்னா 150 ரூபாய்க்கு இந்த ஆப்பிள் போச்சு. அன்றைக்கி ஒரு ஆப்பிள் வந்து 5 ரூபா தான் இருக்கும், 150 ரூபாய்க்கு போச்சு. அது சில்க் ஸ்மிதா கடிச்ச ஆப்பிள் அப்படின்ட்டு. இப்போ சில்கோட பவர் அந்த பவர் எப்படி இருக்கு பாருங்க அதை. ஸோ இதெல்லாம் நிறையா விஷயங்கள் அவங்கள பற்றி நிறைய இருக்குது. ஃபெஸ்டிவலாக டைம் தான் பத்தாது, மக்கள் மனசில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில்க் ஸ்மிதாவுடைய பயோபிக்கை வந்து இந்தியில் படமாக பண்ணாங்க, டர்ட்டி பிக்சர்னு சொல்லிட்டு. அது வித்யாபாலன் பண்ணாங்க. சூப்பர் ஹிட்டாச் படம் உங்களுக்கு. ஸோ இன்னமும் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதா நம்ம ஓகே சார் சொல்லக்கூடிய விஷயம். சில்க் ஸ்மிதா பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி.